ஒவ்வொரு சமயத்துலையும் நம்ம வளர வளர நாம் எப்படி இந்த ஆன்மீக பாதையில் வந்திருக்கோமோ நமக்கேற்ற ஒரு புரிதலில் ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு மாதிரியான ஒரு புரிதலை கொடுக்கும். நாம் எங்கிருந்து வந்தோம் அப்படின்னாக்க, நாம் இந்த வெட்டவெளின்னு சொல்கிறோம், பிரபஞ்சம்னு சொல்லலாம், ஆல் தட் இஸ்ன்னு சொல்லலாம், சூன்யம்னு சொல்லலாம். நமக்கு பருவம் இருக்கு, அதாவது ஒரு சிசுவா இருக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு குழந்தையா வளர்றோம், ஒரு 5-10 வயசு குழந்தையா வளர்றோம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு டீனேஜ்னு வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளமையான அந்த பருவமா வருது, அதுக்கப்புறம் ஒரு முதுமை பருவம் வருது இல்லையா? அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் அந்த கடவுளின் ராஜ்யத்தை தேடுங்கள். முதல்ல நீங்க கடவுளின் ராஜ்யத்தை தேடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு என்ன தேவையோ அவை நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்றது இருக்கு. அதாவது கிங்டம் ஆஃப் காட் நமக்குள்ளேயே இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நம்ம தேடணும். நம்ம மாஸ்டர்ஸ் நமக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்கிறாங்க. இதில் எவ்வளோ பெரிய ஒரு கருத்து இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கும் போது அடைஞ்ச ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. அதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அந்த அருட்பெரும் ஜோதி என்பது என்ன அப்படின்னு பார்த்தா, அனைவருக்கும் வணக்கம். மெடிடேஷன் ஓப்பன்ஸ் ஆல் பாசிபிலிட்டிஸ் என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என் பேர் சூர்யா, நான் சென்னையில் வசிக்கிறேன். இன்று தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது இப்போ பவ. இது பாலி மொழியில் உள்ளது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு நீயே ஒளியாயிரு. இந்த விஷயத்தை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, புத்தர் தான் இறக்கும் தருவாயில் தனது சீடரான ஆனந்தருக்கு இதை சொல்லியிருக்கிறாரு. அது என்ன, உனக்கு நீயே ஒளியாயிரு? ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு be a light unto yourself என்று அர்த்தம். இந்த வாசகத்தை துளசி தளம் என்ற புத்தகத்துல கடைசியில பத்ரிசார் சொல்லியிருப்பாங்க, அப்போது இப்போ பவ, உனக்கு நீயே ஒளியாயிரு அப்படிங்கிறதுல சொல்லியிருக்கிறாங்க. இது நான் தியானத்துக்கு வந்த புதுசுல பார்த்தீங்க அப்படின்னாக்க, இது என்ன அப்படின்றது புரியல. கொஞ்சம் கொஞ்சமா நான் புரிஞ்சு கொண்டதுல, ஒவ்வொரு சமயத்திலையும் நம்ம வளர வளர நாம எப்படி ஆன்மீக பாதையில வந்திருக்கோமோ நமக்கேற்ற ஒரு புரிதல்ல ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு மாதிரியான ஒரு புரிதலை கொடுக்கும். அந்த மாதிரி நான் ஒரு 18 வருடமாக நான் இந்த தியானத்தை பயிற்சி பண்ணிட்டு வரேன். நிறைய புரிதல்கள், நிறைய மாற்றங்கள் எனக்குள்ள ஏற்பட்டிருக்கு. என்னோட புரிதலை உங்ககிட்ட சொல்லலான்னு வந்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம எப்படி இந்த உடல் எடுத்து வந்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, நாம் எங்கிருந்து வந்தோம் அப்படின்னாக்க, நாம் இந்த வெட்டவெளின்னு சொல்கிறோம், பிரபஞ்சம்னு சொல்லலாம், ஆல் தட் இஸ்ன்னு சொல்லலாம், சூன்யம்னு சொல்லலாம், ஆதி பகவன்னு சொல்லலாம், அருட்பெருஞ்சோதின்னு சொல்லலாம், இருப்பு நிலைன்னு சொல்லலாம். அது எப்படி இருக்குமா, 100 கோடி சூரியன்கள் எப்படி இருக்குமோ அந்த அளவு ஒளி மிகுந்ததாக இருக்குமா. அவ்வளோ அற்புதமான ஒளியை அது கொண்டிருக்குமா. அந்த ஒளியில ஒரு சிறு துகளாக நாம இந்த பூமிக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி நம்ம உதாரணமா சொல்லலாம்னாக்க, இவ்வளோ பெரிய பெருங்கடல்ல நாம ஒரே ஒரு சொட்டு தண்ணியை இமேஜின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நாம ஒரு துகளா இங்க வரோம். நம்ம எடுத்த உடனே மனித பிறவி எடுக்க மாட்டோம். அதுல பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் நம்ம வரவே மினரல் கிங்டம் சொல்ற அந்த கல் சாம்ராஜ்யத்துல தான் வருவோம். அதுலயும் நிறைய வருடங்கள் அந்த கல் சாம்ராஜ்யத்திலையும், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தாவர சாம்ராஜ்யத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்க சின்ன சின்ன புல்லுல இருந்து பெரிய பெரிய மரங்களா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விலங்குகளா வரும். அந்த விலங்குகளாவும் பார்த்தீங்க அப்படின்னாக்க சின்ன சின்ன உயிரினங்கள்ல இருந்து பெரிய பெரிய விலங்குகளா அதுலயும் காட்டில் வாழும் விலங்குகள், வீட்டில் வாழும் விலங்குகள் என்று வருவோம். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னாக்க எல்லாத்துலயும் சோல் அப்படிங்கிறது எங்க என்டர் ஆகும் அப்படின்னாக்க, இந்த விலங்குகள்ல தான் அந்த சோல் அப்படின்றதே உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு 50,000 கொசுக்கள் சேர்ந்து ஒரு சோல், 2 நாய்கள் சேர்ந்து ஒரு சோல், இப்படி சோல் என்பது ஒரே இதுல வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
இதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டில் வாழும் விலங்குகள்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த டொமஸ்டிக் அனிமல்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதற்கு பிறகுதான் மனித ஜென்மத்துக்கே வருவோமா. அந்த மனித ஜென்மத்துக்கு நாம வர்றதுக்கு, அதாவது மனித ஜென்மம் நாம ஒரு 400 பிறவிகள் எடுக்கிறதா பத்ரி சார் சொல்லியிருக்காங்க அவங்களோட புத்தகமான ஆன்மீக சாஸ்திரம் என்ற புத்தகத்துல. அதுலயும் பாத்தீங்கன்னாக்க எப்படி நமக்கு பருவங்கள் இருக்கோ, எப்படி நமக்கு பருவம் இருக்கு, அதாவது ஒரு சிசுவா இருக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு குழந்தையா வளர்றோம், ஒரு 5-10 வயசு குழந்தையா வளர்றோம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு டீனேஜ்னு வருது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இளமையான அந்த பருவமா வருது, அதுக்கப்புறம் ஒரு முதுமை பருவம் வருது இல்லையா. அதே மாதிரிதான் இந்த சோலுக்கு நம்ம பிறவி எடுக்கிறோம் இல்லையா, நம்ம 450 பிறவிகள் எடுக்கிறோம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த சோலுக்கு இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நாம பல பிறவிகள்ல இந்த சிசு ஆன்மாவாக, குழந்தை ஆன்மாவாக, பதின் பருவம் சொல்ற அந்த விடுதலை பருவ ஆன்மாவாக, இளமை பருவ ஆன்மாவாக கடைசியில முதுமை பருவ ஆன்மாவாக வரும். இதுலயும் பாத்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாம ஒரு ஜென்மத்துல ஆணாவும் பிறப்போம், ஒரு ஜென்மத்துல பெண்ணாகவும் பிறக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா பல கேரக்டர்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த உலகத்துல எவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்குது இல்லையா. ஒரு டீச்சரா சொல்லலாம், ஒரு மாணவனா சொல்லலாம், அதுக்கப்புறமா ஒரு போலீஸா, ராஜாவா, ராணியா, அரசியல்வாதியா, திருடனா, இப்படி பல கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி நாம என்ன நமக்கு என்ன ஆகணும்ன்றது எல்லாமே நாம தான் தீர்மானிக்கிறோம். நாளை தீர்மானிச்சுட்டு நாம எங்க புறப்படுக்கிறோம், நம்ம தாய் தந்தையரை நாம தான் தேர்ந்தெடுக்கிறோம், நமக்கு வர கணவன் மனைவி எல்லாமே நாம தான் தேர்ந்தெடுக்கிறோம். அப்படி நம்ம பிறக்கிறோம். நம்ம பிறந்து அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இங்க என்ன ஆகும் அப்படின்னாக்க, ஒவ்வொரு நம்ம பார்ப்போம் சில பேர்கிட்ட எவ்வளவு மெச்சூரிட்டி இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. அந்த மெச்சூரிட்டி எல்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல கத்துக்கிறாங்க, எல்லாம் நல்லா கத்துக்கிறாங்க இல்லையா. அதுலதான் அவங்க ரொம்ப பக்குவப்படுறாங்க. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு கர்மா பண்றாங்க. ஒரு கர்மா என்ன அப்படின்னாக்க அதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அந்த நல்ல கெட்ட கர்மாக்கள் தான் என்ன ஆகுதுன்னாக்க பல பிறவிகளை அப்படியே எடுத்துட்டே போகுது. இப்படிதான் 400 பிறவிகள் எடுக்கிறாங்க. அந்த 400 பிறவியில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்க கடைசி 50 பிறவிகள்ல நமக்கு ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வியா வரும். ஏன் இந்த வாழ்க்கை, எதற்கு இந்த வாழ்க்கை, இதெல்லாம் நமக்கு யாரு ஆட்டு வைக்கிறாங்க, யாரோ ஒரு கடவுள் மேல இருந்து நம்மளை ஆட்டு வைக்கிறாரா, ஏன் இவ்வளோ பிரச்சனை ஒரு சில பேருக்கு, ஏன் இவ்வளோ சந்தோஷமா வாழ்க்கை நமக்கு இல்லையே, ஏன் இவ்வளோ நோய்வாய்ப்பட்டு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இப்படின்ற பல கேள்விகள் எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல தான் எல்லாருக்குமே தலை தூக்கும். ஏன்னாக்கா இந்த பூமியில எல்லாத்தையுமே அனுபவிச்சிருப்பாங்க, எல்லாத்தையுமே பார்த்திருப்பாங்க. அதுக்கு பிறகுதான் வருது இந்த கேள்விகள் எல்லாருமே. இந்த பிரபஞ்சம்னா என்ன அப்படின்ற கேள்விகள் எல்லாமே இப்பதான் வருது. இந்த மாதிரி சமயத்துல தான் பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் யார், ராமர் சொல்லியிருக்காரு இல்லையா, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்றாங்க. அதே மாதிரி மெய் ஞானம் அடைதல் அப்படிங்கிறது, தன்னை அறிதல் அப்படிங்கிறது, செல்ஃப் ரியலைசேஷன், ஆத்ம விசாரணை, இது எல்லாமே நமக்குள்ள கேள்விகளா வரும். அப்போ நான் இந்த பாதைக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்க, இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னாக்க எனக்கு எந்த அமைப்புலயும் எப்பயுமே நான் பங்கு பெற்றது கிடையாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். பத்ரி சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, நீங்க பல மகான்களது புத்தகங்களை படிக்க வேண்டும், எல்லார பத்தியும் தெரிஞ்சுக்கணும், அதாவது எல்லா ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சொல்றாங்க. தியானம், அதற்கு பிறகு சுவாத்தியாயம், சத் சங்கம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி பலர்கிட்ட இருந்தும் புத்தகங்களை படிச்சும் நான் கத்துக்கிட்டது தான் இப்ப நான் கூற போற அடுத்து வர விஷயங்கள். இதுல பாத்தீங்க அப்படின்னாக்க, முன்னாடி என்ன சொன்னேன்னா நாம ஒரு பெரிய ஜோதியில இருந்து ஒரு துகளா வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. அதுக்கு நம்ம சிவவாக்கியர் ஒரு நிறைய சொல்லியிருக்காங்க. அதுல எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம், ஒரு பாடல் பாத்தீங்க அப்படின்னாக்க, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியே. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, எப்படி அந்த ஜோதியானது நம்ம எப்படி எடுக்கிறோம்,
முதல்ல அந்த முன்னாடி சொன்ன மாதிரி மினரல் கிங்டத்துல இருந்து படிப்படியா வந்து நம்ம அந்த மனித பிறவி எடுக்கிறோம். அப்படி ஓடி ஓடி நமக்குள்ள வந்து அந்த உட்கலந்த ஜோதியை நம்ம தெரிஞ்சுக்காம நம்ம பல இடங்களை நாடுறோம். அங்க போறோம், கோயிலுக்கு போறோம், சர்ச்சு போறோம், இப்படி பல இடங்களுக்கு நாடி நாடி அப்புறம் அதே நாட்கள் கழிந்து போய் அப்புறம் வாடி 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 நம்ம என்ன ஆயிடுறோம், இறந்து போயிடுறோம். கோடி 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 எண்ணிறந்த கோடி, இப்படி எத்தனையோ பேர் வந்து என்ன ஆகுறாங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்காம அப்படியே மாண்டு போயிடுறாங்க. நமக்குள்ள ஒரு பெரிய ஜோதி இருக்குன்றது தெரியாம மாண்டு போயிடுறாங்க அப்படின்னு சிவவாக்கியர் சொல்றாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பத்ரி சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவரோட புத்தகத்தை நான் படித்தது ஜீசஸ் கிரைஸ்டோட புத்தகத்தை படித்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதுதான் வரும். Seek ye the kingdom of God and his righteousness first and then all else will be added. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ஒரே சமயத்துலலாம் எனக்கு புரியலை. அதில் புரிஞ்சது என்ன அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு அந்த கடவுளின் ராஜ்யத்தை தேடுங்கள். முதல்ல நீங்கள் கடவுளின் ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன தேவையோ அவை நமக்கு கிடைக்க பெறும் அப்படின்றது இருக்கு. அதாவது கிங்டம் ஆஃப் காட் நமக்குள்ளேயே இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் நம்ம தேடணும். இன்னொரு ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்வார் அப்படின்னாக்க, கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். எல்லாருக்கும் நம்ம முன்னாடியெல்லாம் படிக்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுன்னா, வேற எங்கேயோ தான் அந்த கிங்டம் ஆஃப் காட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனால் எவ்வளோ அழகா வந்து அவர் சொல்லியிருக்காரு, த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நமக்குள்ளேயே தான் இருக்கு அப்படிங்கிறது இதன் மூலியமா நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஜீசஸ் கிரைஸ்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறம் நான் இப்போ சொல்ல போகிறது வள்ளலாரோட ஸ்டேட்மெண்ட். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இதை வந்து நம்ம எல்லாருமே இங்கே வந்து பாடலாகவும் பாடிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எனக்கும் தெரியாது. ஆனால் நம்ம மாஸ்டர்ஸ் நமக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்கிறாங்க. இதில் எவ்வளோ பெரிய ஒரு கருத்து இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கும் போது அடைஞ்ச ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. அதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அந்த அருட்பெரும் ஜோதி என்பது என்ன அப்படின்னு பார்த்தா, மேலே அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அந்த ஜோதி இருக்குன்றத முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான் முதல் அருட்பெருஞ்சோதி. அதுக்கப்புறமா இன்னொரு அருட்பெருஞ்சோதி சொல்றாரு இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தானாக்க, அவன் அந்த துகளா நம்ம வரோம் இல்லைங்களா, அந்த ஜீவன் சொல்றோம் இல்லையா, அந்த துகளை சொல்றாங்க. அப்ப தனிப்பெரும் கருணை என்ன அப்படின்னாக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த அருட்பெருஞ்சோதியில அவ்வளோ கருணை இருக்குதான், அதுதான் பெருங்கருணை. அந்த தனி பெருங்கருணை அதை கடைசியா அந்த அருட்பெருஞ்சோதின்னு இருக்குது இல்லையா, அதை நாம உணர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம அடையிற ஆனந்தம் இருக்குது இல்லையா, அதுதான் இதனோட அர்த்தம் நண்பர்களே. அதனால நம்ம இதெல்லாமே நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு வள்ளலார் கூறிய அகவலை ஒன்று பார்க்கலாம். உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யருட்சோதி. இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உள்ளொளி ஓங்கிட அப்படின்னாக்க, நாம வந்து இந்த தியான பாதையில வந்திருக்கோம். இந்த தியான பாதைக்கு வந்ததுக்கு அப்புறம் நாம பயணிச்சுட்டே இருக்கும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த ஒளியானது அப்படியே பிரகாசமாயிட்டே போகுது. அப்போ நம்மளுடைய அந்த உயிர் ஒளி விளங்கிட என்பதற்கு அர்த்தம் என்னன்னாக்க, அந்த ஒளி வந்து பிரகாசமாகிட்டே வரும்போது இதுதான் நம்மளை ஆட்டுவிக்கிறது என்பது சரியாக நமக்கு விளங்கும். அப்ப அந்த வெள்ளொளி காட்டிய என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, வெள்ளொளி காட்டியது அந்த அருட்பெருஞ்சோதி நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த அருட்பெருஞ்சோதி அந்த ஜோதி காட்டிய, இப்போ நம்ம என்ன இருக்கோம், நமக்குள்ள இருக்கிற அந்த ஜோதி தான் நம்மள வந்து செயல்படுத்துது, நம்ம ஆட்டுவிக்குது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்வதே அந்த அருளால தான் அப்படிங்கிறது தான் அந்த மெய் அருள் ஜோதி என்பதற்கான அர்த்தமாகும். நண்பர்களே, இதுல பார்த்தோம் அப்படின்னாக்க, நமக்குள்ள இருக்கிற ஆணவம், கண்மம், மாயை என்ற பல திரைகளை வந்து நாம விளக்கும் போதுதான் இந்த விஷயங்களே நமக்கு புரிபடும். அது மட்டும் இல்லாம நாம பிற உயிர்கள் மீது அன்பும் கருணையாகவும் இருக்கும் போதும் அந்த ஒளி என்பது பிரகாசிக்கும். ஆன்மநேயம் பிற உயிர்களிடத்தில் அன்பு செலுத்தும் போது அந்த உள்ளொளியானது பெருகுகிறது.